Hello students, நான் உங்க வனிதா மிஸ் பேசுறேன். நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது 9th maths chapter number 1 exercise 1.4 ஓட 5th sum students. So இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 5th sumல if a is equal to x such that x is equal to 2 to the power of n belongs to w and n strictly less than 4. So a set வந்து உங்களுக்கு set builder formula கொடுத்திருக்காங்க. அதே போல b செட்டையும் set builder formula கொடுத்திருக்காங்க. b என்ன கொடுத்திருக்காங்கன்னா x such that x is equal to 2 times n where n belongs to n and n less than or equal to 4 and c is equal to 0, 1, 2, 5, 6. Then verify the associative property of intersection of sets. So இந்த sum எப்படி பண்ண போறோம்னா first of all associative property of intersection of sets வந்து நம்ம எழுதிப்போம். So associative property of intersection of set வந்து a intersection b intersection c is equal to a intersection b intersection C. So this is the associative property of intersection of set. So next step என்னன்னா நமக்கு A செட்டும் B செட்டும் வந்து உங்களுக்கு செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. அதை நம்ம ரோஷர் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணனும். ஏனா அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வெரிஃபை பண்ண முடியும். சோ என்ன கொடுத்திருக்காங்க A ல A is equal to x such that x is equal to 2 to the power of n where n belongs to w and n strictly less than 4. So x எல்லாம் எந்த ஃபார்ம்ல இருக்குனா 2 to the power of n ஃபார்ம்ல இருக்கும். n belongs to w னா n வேல்யூ வந்து ஹோல் நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். w stands for whole number. So n வேல்யூ வந்து ஹோல் நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஹோல் நம்பர் வந்து உங்களுக்கு தெரியும் எதில இருந்து ஸ்டார்ட் ஆகும் 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 அப்படி. அதே போல அந்த வேல்யூ எது வரைக்கும் போணும்னா strictly less than 4. அதாவது 4 க்கு முன்னாடி இருக்க நம்பர். சோ என்ன நம்பர்லாம் வரும் 0 வரும் 1 வரும் 2 வரும். சோ என்னோட வேல்யூ என்னலாம் இருக்கலாம்னா 0 1 2 3. A 0 ல ஸ்டார்ட் ஆகுது n belongs to w அதாவது ஹோல் நம்பர். சோ ஹோல் நம்பர் starts with 0. அதே போல n strictly less than 4 னா 4 ஐ விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர். சோ 0 1 2 3. சோ A வை எப்படி எழுதலாம்னா நம்ம இப்போ so first value வந்து என்னோட வேல்யூ என்ன எடுத்துக்கோ 0 ன்னு எடுத்துக்கணும். so 2 to the power of 0. next value வந்து 1. so 2 to the power of 1. next value வந்து 2 to the power of 2. next value வந்து 2 to the power of 3. of course நமக்கு தெரியும் any number whose power is 0 value is 1. so எந்த நம்பரா இருந்தாலும் அது பவர் வந்து 0 ஆ இருந்தா அதோட வேல்யூ வந்து 1. so 2 to the power of 1 வந்து உங்களுக்கு of course தெரிஞ்சிருக்கும் 2. 2 to the power of 2 னா 2 into 2 அதோட வேல்யூ வந்து 4. okay students and then 2 to the power of 3 னா 2 into 2 into 2. so multiply பண்ணா உங்களுக்கு என்ன வரும் 8. so a ஓட வேல்யூ வந்து எலிமெண்ட்ஸ்லாம் என்னன்னா 1 2 4 8. so a செட் வந்து இந்த ரோஸ்டர் ஃபார்ம்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குனா 1 2 4 8. so now இப்போ நம்ம வந்து b செட்க்கு போறோம். so b செட்க்கு b செட் எப்படி கொடுத்திருக்காங்க x such that x is equal to 2 times n belongs to n and n less than or equal to 4 and n less than or equal to 4. so இங்க பாத்தீங்கன்னா n belongs to n belongs to n னா natural number. n stands for natural number. so natural number எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். so n is equal to 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். எது வரைக்கும் போணும் n less than or equal to 4. so கீழ ஒரு லைன் கொடுத்திருக்காங்கல அப்ப லைன் கொடுத்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா 4 இன்க்ளூட் பண்ணலாம்னு அர்த்தம். so n is equal to 1 2 3 4. so இந்த நாலு நம்பரை நம்ம எடுத்துக்கலாம். லாஸ்ட் டைம் a 0 ஸ்டார்ட் பண்ணோம் ஏனா n belongs to w. w னா ஹோல் நம்பர் starts with 0. இங்கே வந்து n கொடுத்திருக்காங்க அதனால 1 ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதே போல லாஸ்ட் டைம்ல வந்து ஈக்குவல் டு கொடுக்கல அதனால 3 ஓட நிறுத்திக்கிட்டோம். இங்க ஈக்குவல் டு கொடுத்திருக்காங்க அதனால 4 வரைக்கும் நம்ம கொண்டு போயிருக்கோம். so இதோட எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா 2 into 1 ஏனா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1 அப்போ 2 into 1 2 into 2. okay next நம்பர் வந்து 2. அதே போல 2 into 3. next வந்து 2 into 4. so இது வந்து 2 times n அதனால தான் இங்க வந்து மல்டிபிள்ல நான் கொடுத்திருக்கேன். so உங்களுக்கு என்ன வேல்யூ வரும் 2 4 6 as well as next number வந்து 8. so b செட் வந்து உங்களுக்கு என்னன்னா 2 4 6 8 2 4 6 8 and a செட் வந்து 1 2 4 8 1 2 4 8. so இந்த மாதிரி நீங்க எக்ஸாம்ல போடிங்கனா நீங்க வந்து எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாம நீங்க ப்ரோசீட் பண்ணலாம். so c செட் ஆல்ரெடி ரோஷர் ஃபார்ம்ல தான் கொடுத்திருக்காங்க 0 1 2 5 6.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து என்ன எக்ஸ்பிரஷன் எழுத போகிறோம். என்ன எக்ஸ்பிரஷன், ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பி இன்டர்செக்ஷன் சியை கண்டுபிடிப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பி இன்டர்செக்ஷன் சி வந்து என்னென்னா 2 4 6 8. பி செட் வந்து 2 4 6 8. அதே போல் இன்டர்செக்ஷன் சி செட் வந்து என்னது 0 1 2 5 6. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள காமன் எலிமெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணணும், சர்க்கிள் பண்ணணும். 6 இருக்குது 2 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம சர்க்கிள் பண்ணியாச்சு. ஸோ பி இன்டர்செக்ஷன் சி வந்து 2, 6. 2, 6. ஸோ பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 2, 6. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம், ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ ஏ செட் எழுதிக்கோங்க. ஏ செட் வந்து 1 2 4 8. இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் வந்து என்னது 2, 6. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன காமன் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா 2 தான் காமன் எலிமெண்ட். அதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு எலிமெண்ட் வரும், அதாவது 2. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி வந்து உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு 2. ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பிரஷன் போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பிரஷன் என்னென்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், ஏ இன்டர்செக்ஷன் பி கால்குலேட் பண்ணோம். ஸோ ஏ செட் வந்து என்னது 1 2 4 8. இன்டர்செக்ஷன் பி செட் வந்து என்னது உங்களுக்கு, பி செட் வந்து 2 4 6 8. 2 4 6 8. ஸோ இது ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குன்றல சர்க்கிள் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 2 4 as well as 8. ஸோ இது மூணுத்தையும் நம்ம சர்க்கிள் பண்ணிட்டோன்னா ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதிக்கணும். ஸோ 2 4 8 இதுதான் நம்மளுக்கு வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி எலிமெண்ட் வந்து 2 4 8. இன்டர்செக்ஷன் சி செட் வந்து உங்களுக்கு என்னென்னா 0 1 2 5 6. ஸோ இது ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 தான் காமன். அதை மட்டும் சர்க்கிள் பண்ணி எழுதிப்போம். அதை மட்டும் சர்க்கிள் பண்ணி எழுதிப்போம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி வந்து 2. ஸோ அதை செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷனில் வந்து உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ்ப்ரெஷனை நீங்கள் வந்து 1ன்னு எடுத்துக்கோங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ்ப்ரெஷனை 1ன்னு எடுத்துக்கோங்க. அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி வந்து 2. அதே போல் ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ்ப்ரெஷன் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் வந்து 2. அது செகண்ட் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்துக்கும் ஒரே வேல்யூ தான் வருது, ஒரே எலிமெண்ட் தான் வந்திருக்கு. ஸோ ஃப்ரம் 1 and 2 left hand side is equal to right hand side. hence proof. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.